இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவையில் விஜய் தலைமையில் நேற்று நடைபெற்ற தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கத்தில் விஜய் வருகையின் போது போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாநகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் விஜய் 11 மணி அளவில் 2 நாள் நிகழ்ச்சியாக கோவை வந்தடைந்தார். அவர் வரும்பொழுது கோவை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கட்சி கொடியுடன் அங்குங்குமாக சென்று கொண்டது, அங்கிருக்க பொருட்களை சேதப்படுத்தியது, அங்கிருக்கக்கூடிய பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியது போன்ற பிரிவின் கீழ் ஒரு வழக்கை போலீசார் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போன்று விஜய் அங்கிருந்து வாகனத்தில் செல்லும் போது சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிப்பு, நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு போன்றவை ஏற்படுத்தியதாக மற்றொரு வழக்கு, 2 வழக்குகளை மாநகர போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நேற்றே பாத்தீங்கன்னா காவல்துறை தொடர்ந்து எச்சரித்திருந்தாங்க. இந்த மாதிரி அதிக அளவு கூட்டம் சேர்க்க வேண்டாம், நீங்க 50 பேருக்கு தான் அனுமதி கேட்டிருந்தீங்க, ஆனால் இங்க 1000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க, இதனால் பல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் கூட்டத்தை அவங்களால கலைக்க முடியவில்லை. இந்த நிலையில போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 133 வாகனங்கள் மீது, அதாவது கார், பைக் உட்பட வாகனங்கள் மீது போக்குவரத்து அபராதம் விதிச்சிருக்காங்க. இதை தாண்டி இவர்கள் சாலையில் வாகனங்கள் வேகமாக ஓட்டி சென்றது மற்றும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கண்காணிப்பு கேமராவில் வழக்குகள் பதியப்படும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குகள் அனைத்துமே மாநகர் பகுதியில நடைபெற்ற சம்பவம் மட்டுமே. நிகழ்ச்சி காவல்துறையுடைய புறநகர் பகுதியில நடைபெற்றனால அந்த பகுதியிலும் வழக்கு பதிவுகள் இருக்கும் என காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. தற்போது விஜய் வருகையை முன்னிட்டு 2 வழக்குகள் மாநகர காவல்துறை போலீசார் பதிவு பண்ணுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.